தெருவிளக்குகள், சிறு மழைக்கும் வெள்ளம் தேங்கி நிற்கும், தொடரும் மழைக்கும் வெள்ளம் தேங்கி நிற்கின்ற மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை நாங்களும் பார்த்தோம். நீங்களும் ஒரு வீடியோவில், ஒரு 2 நிமிடம் வீடியோவில் இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ ஆன் பண்ணுங்க. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி அருள் பாலிக்கும் ஆன்மீக பூமி இந்த திருவள்ளூர். தொழில் வளர்ச்சியில் சென்னைக்கு நிகரான ஆற்றல் கொண்ட மாவட்டம். அதே சமயம் விவசாயத்திற்கும் முன்னுரிமை வழங்குகிறது. இப்படிப்பட்ட மாவட்டம் இன்று திமுக ஆட்சியில் இதுவரை இல்லாத அளவிலான இன்னல்களை சந்தித்திருக்கிறது. சொல்ல போனால் இடர்பாடுகளோட கடந்த 4.5 ஆண்டுகளாக காலம் தள்ள வேண்டியதாகிவிட்டது. இதை தவிர பகுதி நேரமாக குரலி வித்தை காட்டுவது, உதயநிதிக்கு துதி பாடுவது என காலத்தை ஓட்டுகிறாரே தவிர மக்களுக்கு ஒரு நல்லதும் செய்வதாக தெரியவில்லை. நம்முடைய உதயநிதி அவர்கள் கல்லை சுமந்து சேர நாட்டு கண்ணைக்கு கோட்டம் கட்டிவன் சேரன் சொங்குட்டுவன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. முந்தியெல்லாம் சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு போனாக்கா தோனி வந்தாதான் கூட்டம் வரும். இப்போ நம்ம உதயநிதி வந்தாலும் கூட்டம் வருது. தோனியோட நீ உதயநிதி வந்தாலும் கூட்டம் வருது. தற்போது டிட்வா புயலில் கூட இந்த பகுதியில் உள்ள பல பகுதிகள் பாதிப்புக்கு உள்ளாகியது. இது ஆத்தங்காரையும் ஸ்கூல் ஒன்னா இருக்கு. இதுக்கு என்ன பொறுப்பு? அடையாளம் இப்படி அடிப்படை வசதிகளை வழங்குவதில் முற்றிலுமாக கோட்டை விட்டிருக்கிறது இந்த திமுக அரசு. திருவள்ளூர் மக்களின் இன்னல்களுக்கு செவி சாய்க்காமல் இந்த மாவட்டத்தை வதைத்துக் கொண்டிருக்கும் திமுக அரசை அனைவருமாக ஒன்றிணைந்து விரட்டியடிப்போம். திருவள்ளூர் மக்களின் நலனில் அக்கறை கொண்டிருக்கும் தேசிய ஜனநாயக ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம். இந்த வீடியோ பார்த்தீங்களா? எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துட்டீங்களா? அதாவது சோழர்களாலும் பல்லவர்களாலும் விஜயநகர பேரரசுகளாலும் ஆளப்பட்ட பூமி. இன்னைக்கு இந்த பூமி எவ்வளவு மோசமான சூழ்நிலை இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். பள்ளிக்கூடங்களில் கழிவறை வசதிகள் கிடையாது. பள்ளிக்கூடங்களில் வகுப்பறை வசதிகள் கிடையாது. ஆசிரியர்களே கஞ்சா போதை போட்டுட்டு வர்றாங்க. ஆனால் பள்ளிக்கூட வாசலிலேயே பார்த்தீங்கன்னா கூட வாசலிலே கஞ்சா வைக்கிற ஒரே நாடு நம்ம தமிழ்நாடு. தரணியிலே புகழ்பெற்ற தமிழ்நாடுன்னு சொன்னா இப்போ கஞ்சாவில் புகழ்பெற்ற தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. முதலீடுகள், ஆனா எல்லா கெமிக்கலும் அங்க போய் இருக்கிறது. எல்லா கெமிக்கல் அங்க போறதுனால நிச்சயமா அந்த பறவைகள் இங்க வர முடியாத சூழ்நிலைகள். பறவைகள் மட்டுமல்ல, பச்சிளம் குழந்தைகள், மூச்சு திணறல், எல்லோருக்கும் கேன்சர், பெண்களுக்கு குழந்தை உருவாகக்கூடிய வாய்ப்பே இல்லை அளவிற்கு இந்த தாமரை ஏரியில் மிக மோசமான சூழ்நிலை கழிவில் கலந்து கொண்டிருக்கிறது.